ஹாய் ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு டூ டு த்ரீ டேஸாக வீடியோ போட முடியல. ஸோ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, அதனால் போட முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி திரும்பவும் ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் கன்சாலிடேஷனுக்கு தான் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து நல்ல ஒரு அப்ராலி. ஸோ அந்த அப்ராலிக்கு அப்புறம் ஒரு திருப்பி ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் மாதிரி தான் சேனலுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டிக்கு இந்த லெவலுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ டார்கெட்டோட லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 23,815 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும் நிஃப்டிக்கு. ஸோ இது வந்து பொசிஷனல் டார்கெட். ஓவரால் நிஃப்டி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து மார்க்கெட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த நெக்லைனை பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப் ட்ரெண்டு. ஸோ அந்த அப் ட்ரெண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 22,650. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் திரும்பவும் ஃபாலோ ஆகும்போது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ சேனலுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இந்த சேனலுக்குள்ள ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டாக தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலுக்குள்ள டவுன் சைடு சேனல் அப்படின்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் தான் இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். கால் ஆப்ஷன் சைடு ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதனால இது டவுன் சைடு சேனல் அப்படின்றதுனால புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ திரும்பவும் இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பொலிகர் பேண்டோட மிடில் பேண்டோட சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,161. ஸோ அந்த மிடில் பேண்டில் போய் திருப்பி வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ 23,161 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். சாரி, ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டு திருப்பி வந்து மறுபடியும் லோ கொடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட லோ வரைக்கும் வரலாம். அதோட சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,797 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலுக்குள்ள வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஒருவேளை இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,667 நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,223 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த லெவலில் மார்க்கெட் உடச்சது அப்படின்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,454. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து லெவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ரெட் கேண்டிலோட ஹை இல்லை கிரீன் கேண்டிலோட லோ, இந்த இதை தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸாக கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே இருக்க ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிரீன் கேண்டிலோட லோ வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் வந்து உடச்சிட்டதுனால இப்போ திருப்பி இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,152. ஸோ அந்த 152ன்றது இந்த கேண்டிலோட ஓப்பனிங் ஜோனு. ஸோ அதனால இந்த லெவலில் வந்து மறுபடியும் அதை உடச்சிட்டதுனால திருப்பி இது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த லெவல் கொடுக்குறோம். ஸோ அது கீழே மார்க்கெட் வரும்போது இந்த சேனலோட டாப் வரைக்கும் போகலாம். அதோட லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 20,063. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருந்தால் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன இடத்துல தான் நான் வந்து சப்போர்ட் ஜோனாக கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்தா மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல பெரிய மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால அது வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறோம். இப்படி தான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் சைடு வேஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் சைடு வேஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மூணாவது இடத்துல மோஸ்ட்லி வந்து பிரேக் அவுட் ஆயிரும், இல்லைனா நாலாவது இடத்துல பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒன்று. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல. ஸோ ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் மூணாவது தடவை பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணோடனே மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கன்சாலிடேஷனில் இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்து அக்யூமுலேட் பண்ணுங்க. அக்யூமுலேட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் வந்து மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு பெரிய டார்கெட் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரேடை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பொலிகர் பேண்டை எதுக்கு யூஸ் பண்ணி இப்போ நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இண்டிகேட்டர்லேயே வந்து மாறாத ஒரு இண்டிகேட்டர். அதாவது பொலிகர் பேண்ட் அப்படின்றது அன்சேஞ்சபிள் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மற்ற இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் கொடுக்கும். ஸோ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் கொடுக்குறனால இண்டிகேட்டர் வேற எதுவும் பிலீவ் பண்ணாமல் பொலிகர் பேண்ட் வந்து எப்பயுமே மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ லைவ்ல என்ன நடக்குதோ அதே தான் அடுத்தடுத்து மார்க்கெட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஸோ இது ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஃபிளாக் பேட்டர்ன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் கரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து
இந்த ஃபிளாக் பேட்டர்ன் வந்து இதில் உடச்சிருக்காங்க, சின்னதாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க, கொடுத்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டே ஒரு வேளை கேப் அப்பாக இருந்தது அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 51,992 அப்படின்ற லெவலில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து திருப்பி ஃபால் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் இந்த கிரீன் கேண்டலோட ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் இந்த இடத்துல தான் இருக்கு மார்க்கெட். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும் கண்டிப்பா. 51,176 ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் வரும்போது 51,080 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அது கீழே மார்க்கெட் வரும்போது 50,992 இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஓவரால் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருக்கனால இந்த ரெசிஸ்டன்ஸோட ஜோன்ல இந்த ஜோன்ல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பிடலாம். ஸோ இந்த 3 லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 51,409 அப்படின்ற லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த இடத்துல புல் பேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராங் லெவலாக இப்போ மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 52,053 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 51,761 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 52,053 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 53,000 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் கன்சாலிடேஷன். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்தாங்களோ இதே மூவ்மெண்ட் திரும்ப வந்து மார்க்கெட்டில் கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பொசிஷனை மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்து வச்சு நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் பேட்டர்னில் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து மார்க்கெட் கொடுத்துருச்சு. ஸோ யாரும் ப்ரெடிக்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் எடுத்திருக்கு, ஃபோர்த்தில் வந்து மார்க்கெட் உடச்சாச்சு. ஸோ உடச்சி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்ததுனால மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் டார்கெட் வந்து மார்க்கெட் கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 74,616 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து செகண்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு சென்செக்ஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 75,044 ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,747. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் உடச்சதுன்னா திருப்பி இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இல்லாமல் திரும்பவும் மார்க்கெட் மேலே க்ளோஸ் கொடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 76,205 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலில் தான் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஒருவேளை மண்டே வந்து இது பொலிங்கர் பேண்டை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்தாச்சு, ஒருவேளை இது பொலிங்கர் பேண்ட் வாக்கா இருந்தது அப்படின்னா திரும்ப வந்து மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபால் இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் ரீச் ஆகிறது உங்களுக்கு 74,616 வரைக்கும் வந்து ரீச் ஆகும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் வந்து மண்டேக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட லெவலு. ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்க. தேங்க்யூ.